பேக் டு அ சேனல் லேர்ன் ஹியர் ஃபார் டிஎன்பிஎஸ்சி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரியில் இருக்கிற யூனிட் 3 இம்பேக்ட் ஆஃப் வேர்ல்டு வார் 1 ஆன் இந்தியன் ஃப்ரீடம் மூமெண்ட் அப்படின்ற லெசன் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இந்த லெசன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டிஎன்பிஎஸ்சியில் இந்தியன் நேஷனல் மூமெண்ட் அப்படின்ற டாபிக் கீழே வந்து இந்த லெசன் வந்து நமக்கு கவர் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 12th ஹிஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 7 லெசன் வந்து நமக்கு ஐஎன்எம் டாபிக் கீழே வந்து கவர் ஆகுது. அதில் இப்போ நம்ம 3rd லெசன் தான் பார்க்க போகிறோம். பேலன்ஸ் லெசன்ஸ்லாம் வந்து நான் ஃபர்தராக வரக்கூடிய வீடியோஸில் வந்து பார்த்திங்கன்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் சீக்கிரமாகவே. நீங்கள் இன்னும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்ட்ரடக்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1905 வந்து பார்த்திங்கன்னா ஜப்பானுக்கும் ரஷ்யாவுக்கும் வார் நடந்திருக்கும். அதில் ஜப்பான் வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யாவை தோக்கடிச்சிருக்கும். அதே மாதிரி 1908 வந்து யங் டர்க்ஸும் 1911 வந்து சைனீஸ் நேஷனலிஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் மெத்தட்ஸ் அண்ட் ஐடியாஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணி அவங்க பவருக்கு வந்து வந்திருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பிரிட்டிஷ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இந்தியன்ஸை வந்து யூரோப்புக்கு கீழே வந்து சர்வ் பண்ணுறதுக்காக யூரோப்பில், ஆஃப்ரிக்காவில், வெஸ்ட் ஏஷியாலலாம் வந்து இந்த வார் டைமில் வந்து அவங்களோட நீட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக வந்து நம்ம இந்தியன்ஸை வந்து ரெக்ரூட் பண்ணியிருந்தாங்க. அந்த வார் முடிஞ்சு நம்மளோட சோல்ஜர்ஸ்லாம் வரும்போது, நம்ம இந்தியாவுக்கு வரும்போது அவங்களுக்கு நியூ ஐடியாஸ்லாம் இருந்தது. நம்ம இந்தியன் சொசைட்டியில் என்னென்னலாம் வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு சில நியூ ஐடியாஸோடு தான் அந்த சோல்ஜர்ஸ்லாம் வந்து ரிட்டர்ன் வந்தாங்க. இந்தியா வந்து பார்த்திங்கன்னா நிறைய வார் மெட்டீரியல்ஸும் அதனுடைய வேல்யூ என்னன்னு பார்த்திங்கன்னா 250 மில்லியன் பவுண்டு வேல்யூவான வார் மெட்டீரியல்ஸும் வந்து இந்தியா வந்து யூரோப்புக்கு வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. இதனால் இந்தியாவுக்கு வந்து நிறைய எக்கனாமிக் டிஸ்ட்ரெஸ் வந்து ஏற்பட்டுச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதனால் இந்தியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஸ்ட்ரகிளாக வந்து ஆனாங்க. அதே மாதிரி ஐஎன்சியில் இந்தியன் நேஷனல் காங்கிரஸில் வந்து ஸ்ப்ளிட் ஆச்சு, மாட்ரேட்ஸ் எக்ஸ்ட்ரீமிஸ்ட்னு சொல்லிட்டு. அதே மாதிரி முஸ்லீம் லீகும் வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ்க்கு தான் வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க இந்த வார் டைம். அப்போது 1916 வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரீமிஸ்டோட லீடர் வந்து திலக் தான். அவர் தான் காங்கிரஸோட கண்ட்ரோல் வந்து அவர்கிட்ட தான் இருந்தது. இதனால் அவர் வந்து ஹோம் ரூல் மூமெண்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணார். யார் தலைமையிலன்னு பார்த்திங்கன்னா டாக்டர் ஆனி பெசன்ட் தலைமையில் சவுத் இந்தியாலையும், திலக் தலைமையில் வெஸ்டர்ன் இந்தியாலையும் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. காங்கிரஸ் வந்து இந்த வார் முடிஞ்சதுக்கப்புறம் திரும்ப ரீயூனைட் ஒன்றா சேர்ந்துட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்துக்கும் முஸ்லீமுக்கும் போடப்பட்ட அக்ரிமெண்ட் தான் இந்த லக்னோ பேக்ட். அது எப்போ போட்டாங்கன்னு பார்த்திங்கன்னா 1916 வந்து போட்டாங்க. இதை பற்றிலாம் தான் நம்ம இந்த லெசன்ஸில் வந்து பார்க்க போகிறோம். வார் டைம்லேயே வந்து பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் ரெவல்யூஷனரி ஐடியாஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆளுங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரிய வந்தது. ஓகேங்களா? ஸோ பிரிட்டிஷ் வந்து இதை சப்ரஸ் பண்ண நிறைய வந்து பார்த்திங்கன்னா ஆக்ட்லாம் வந்து போட்டாங்க. அதில் ரொம்பவே மோசமானது வந்து பார்த்திங்கன்னா ரவுலத் ஆக்ட் தான். இதை வந்து இந்தியன் லீடர்ஸ் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக வந்து கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த இன்டர்நேஷ்னல் ஈவெண்ட் டு ஆட் இம்பேக்ட் ஆன் இந்தியா, அதாவது வெளியில் நடந்த இன்னும் ஒரு சில ரெவல்யூஷன்ஸும் இந்தியாவில் வந்து தாக்கத்தை ஏற்பட்டுச்சு. அதில் ஒன்று தான் வந்து ரஷ்யன் ரெவல்யூஷனு. அப்புறம் பார்த்திங்கன்னா டர்க்கி வந்து வேர்ல்டு வார் 1 வந்து தோற்கடிக்கப்பட்டு ட்ரீட்டி ஆஃப் சர்வ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருப்பாங்க. அதில் சுல்தான் ஆஃப் டர்க்கியை வந்து கேலிஃபாவாக வந்து அவரோட பொசிஷனை வந்து மாற்றிருப்பாங்க. இதனால் ஏற்பட்டது தான் நம்ம இந்தியாவில் ஏற்பட்ட மூமெண்ட் தான் கிலாஃபட் மூமெண்ட். இதை பற்றிலாம் நம்ம ப்ரீஃபாக வந்து பார்க்குறோம். நான் இப்போ வந்து ஜஸ்ட் ஒரு அவுட்லுக் தான் இப்போ நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்தியாவும் இந்தியன்ஸும் வந்து ஆக்டிவாக வந்து ரோல் ப்ளே பண்ணாங்க வார் டைமில். அதில் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ்க்கு ரொம்பவே லாயலாக இருந்தது. ஆனால் ரிட்டனாக அவங்களுக்கு என்ன கிடச்சிது? வெறும் டிஸப்பாயின்மெண்ட் மட்டும் தான் கிடச்சிது. எந்த ஒரு நம்மளோட ரெக்வஸ்ட் எதுவுமே அவங்க போஸ்ட் வாருக்கு அப்புறமா அவங்க எதுவுமே ரெஃபார்ம்ஸ் எதுவுமே அவங்க கொண்டு வரல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்த லெசனில். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா ஆல் இந்தியா ஹோம் ரூல் லீக். அதாவது ஹோம் ரூல் லீகை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஏஓ ஹியூம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃப்ரீடம் மூமெண்ட்டுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணியிருப்பார். அதே மாதிரி தான் டாக்டர் ஆனி பெசண்ட்டும் அவரை மாதிரியே தான் ஒரு முக்கியமான ரோலை வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. பெசண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐரிஷ் லேடி, ஐரிஷில் தான் பிறந்திருப்பாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஐரிஷில் ஒரு சில மூமெண்ட்டில் வந்து ஆக்டிவாக இருந்திருப்பாங்க. அது என்னென்னு பார்த்திங்கன்னா ஐரிஷ் ஹோம் ரூலு, ஃபேபியன் சோஷியலிஸ்ட்டு அண்ட் பர்த் கண்ட்ரோல் மூமெண்ட். இதில் பர்த் கண்ட்ரோல் மூமெண்ட் வந்து பிரிட்டிஷில் இதிலலாம் வந்து ரொம்பவே அவங்க ஆக்டிவாக வந்து ரோல் ப்ளே பண்ணியிருப்பாங்க. அவங்க தியோசபிக்கல் சொசைட்டியில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு இந்தியாவுக்கு வந்து 1893 வந்து இந்தியாவுக்கு வருவாங்க.
அவங்க தான் வந்து சென்ட்ரல் இந்து காலேஜ் இன் பெனராஸில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போது அதை வந்து அப்கிரேட் பண்ணி பெனராஸ் இந்து யூனிவர்சிட்டியாக வந்து பண்டிட் மதன் மோகன் மலாவியா வந்து 1916 வந்து அப்கிரேட் பண்ணியிருப்பார். ஹெச்எஸ் ஓல்காட் 1907 இறந்ததுக்கப்புறமா பெசன்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் பிரசிடெண்ட்டாக ஆயிருப்பாங்க. தியோசபிக்கல் சொசைட்டியோட இன்டர்நேஷ்னல் பிரசிடெண்ட்டாக யார் ஆயிருப்பாங்க பார்த்தீங்கன்னா ஆனி பெசன்ட் தான். அவங்க வந்து தியோசபிக்கல் ஐடியாஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க எல்லாருக்கிட்டேயுமே. இதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து அடையார், சென்னையில் இருக்க அடையாரில் தான் இருந்தது. நிறைய எஜுகேட்டட் ஃபாலோவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு சப்போர்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. யார் யார் அந்த எஜுகேட்டட் ஃபாலோவர்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா ஜம்னாதாஸ் துவாரக்தாஸ், ஜார்ஜ் அருண்டேல், சங்கர்லால் பங்கர், இந்துலால் யாக்னிக், சிபி ராமசாமி, பிபி வாடியா, இவங்களாம் தான். 1914 வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் வந்து ஃபஸ்ட்டு வேர்ல்டு வாரை வந்து அனௌன்ஸ் பண்ணுது. இந்தியன் லீடர்ஸ் வந்து என்ன நம்பினாங்கன்னா, பிரிட்டிஷ்க்கு வந்து நம்ம சப்போர்ட் பண்ணோம்னா நமக்கு அவங்க சீக்கிரமே வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க, ரிஃபார்ம்ஸ்லாம் கொண்டு வருவாங்க, சுதந்திரம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு வந்து நம்பியிருப்பாங்க. ஆனால் அது கூடிய சீக்கிரமே அவங்களுக்கு என்ன தெரிய வந்தது, அவங்க எந்த சேஞ்சஸுமே வந்து இந்தியாவுக்கு வந்து கொண்டு வரல அப்படின்னு வந்து தெரிய வந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாடரேட்ஸும் எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டும் வந்து ரெண்டாக பிரிஞ்சிருவாங்க. காங்கிரஸ் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஸ்ட்ராங்கு இதுவுமே வந்து சப்போர்ட்டுமே இருக்காது. முஸ்லீம் லீகும் வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் பக்கம் சாஞ்சிருவாங்க. சுல்தான் ஆஃப் டர்க்கி இதுக்கு வந்ததுக்கப்புறம் தான் அவங்க பிரிட்டிஷ் விட்டு விலகி வருவாங்க. ஓகேங்களா, அது வரைக்கும் அவங்க பிரிட்டிஷ்க்கு தான் வந்து சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த டைமில் தான் ஆனி பெசன்ட் வந்து இந்தியன் பாலிடிக்ஸ்குள்ளே என்ட்ரி ஆகுறாங்க. இது மாதிரிலாம் சுச்சுவேஷன் இந்தியாவில் போயிட்டுருக்குது. ஓகேங்களா, எந்த மாதிரின்னு பார்த்தீங்கன்னா மாடரேட்ஸ் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் பிரிஞ்சிருப்பாங்க. முஸ்லீம் லீக் வந்து அவங்களுக்கு சப்போர்ட், பிரிட்டிஷ்க்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருப்பாங்க. எந்த ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டுமே ஐஎன்சிக்கு வந்து இருந்திருக்காது. ப்ரெஸ்ஸும் எந்த சப்போர்ட்டும் பண்ணியிருக்காது. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் ஆனி பெசன்ட் வந்து இந்தியன் பாலிடிக்ஸ்குள்ளே என்ட்ரு ஆகுறாங்க. அவங்க வந்து ஒரு வீக்லி நியூஸ் பேப்பரான காமன் வீல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் பேப்பரை 1914 வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த வீக்லி நியூஸ் பேப்பரில் எதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரிலீஜியஸ் லிபர்ட்டி, நேஷ்னல் எஜுகேஷன், சோஷியல் அண்ட் பொலிட்டிக்கல் ரிஃபார்ம்ஸ், இது நாலுத்தையும் தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அவங்க புக்கையும் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. அந்த புக்கு நேம் என்னென்னா ஹவு இந்தியா ராட் ஃபார் ஃப்ரீடம் இன் 1915. ஹவு இந்தியா ராட் ஃபார் ஃப்ரீடம் அப்படின்ற ஒரு புக்கை தான் 1915 அவங்க பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஓகேங்களா, இந்த புக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நேஷனல் கான்ஷியஸ்னஸை வந்து பார்த்திங்கன்னா மக்கள்கிட்ட வந்து கொண்டு வருது. அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, த மொமெண்ட் ஆஃப் இங்கிலாண்ட்ஸ் டிஃபிகல்ட்டி இஸ் த மொமெண்ட் ஆஃப் இந்தியாஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்தியாவோட டிஃபிகல்ட்டான டைம் தான் இங்கிலாண்டோட டிஃபிகல்ட்டான டைம் தான் நம்ம இந்தியாவுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்கான டைமு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அவங்களோட டிஃபிகல்ட் டைமை நம்ம என்ன பண்ணிக்கணும், சாதகமாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்தியன் லீடர்ஸை வந்து நீங்கள் வந்து ரிஃபார்ம்ஸ்லாம் கேளுங்க, இங்கிலாந்து கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போது அவங்க இங்கிலாண்டுக்கு வந்து டூர் போகிறாங்க. அங்கே போயிட்டு நிறைய ஸ்பீச்சஸ் வந்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா, அப்புறம் அவங்க இந்தியன் பார்ட்டி இங்கிலாந்து பார்லிமெண்ட்டில் இந்தியன் பார்ட்டியை ஃபார்ம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. பட் ஆனால் அது அவங்களால பண்ண முடியல. ஓகேங்களா, அவங்களோட விசிட் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா மேலே ஒரு இறக்கத்தை வந்து பிரிட்டிஷ் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா மேலே ஒரு இறக்கத்தை வந்து கொண்டு வந்தது. அவங்க ரிட்டர்ன் ஆனதுமே டெய்லி நியூஸ் பேப்பரான நியூ இந்தியா அப்படின்ற நியூஸ் பேப்பரை ஜூலை 14, 1915 வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதில் தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களோட செல்ஃப் ரூல் அப்படின்ற கான்செப்டை வந்து ஸ்பீச் மூலயமா வந்து அவங்க பாம்பேயில் நடந்த ஒரு ஸ்பீச் மூலயமா அவங்க இந்த செல்ஃப் ரூல் கான்செப்டை பற்றி அவங்க சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, ஐ மீன் பை செல்ஃப் கவர்மெண்ட் தட் த கண்ட்ரி ஷால் ஹாவ் எ கவர்மெண்ட் பை கவுன்சில்ஸ் எலெக்டட் பை பீப்புள் அண்ட் ரெஸ்பான்சிபிள் டு த ஹவுஸ். அதாவது நம்ம பிரிட்டிஷு கீழவே நம்ம செல்ஃப் ரூலில் வந்து இருக்கலாம், மக்களே தேர்ந்தெடுங்க ரெப்ரசன்டேட்டிவ்ஸை, ஆனால் நம்ம பிரிட்டிஷு கீழவே ஒரு செல்ஃப் ரூலாக இருக்கலாம் அப்படின்றது தான் அவங்களோட இந்த செல்ஃப் ரூல் கான்செப்ட். அவங்க வந்து நிறைய பப்ளிக் மீட்டிங்ஸும் கான்ஃபரன்ஸ்லாம் வந்து இது ஏற்படுத்தி இந்த ஐடியா வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. செப்டம்பர் 28, 1915 வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு ஃபார்முலா டிக்ளேர் பண்ணுறாங்க. என்னென்னா ஹோம் ரூல் லீக் மூமெண்ட் ஃபார் இந்தியா வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்முலா வந்து அவங்க டிக்ளேர் பண்ணுறாங்க. அது வந்து ஐரிஷ் ஹோம் ரூல் லீகோட அப்ஜெக்டிவ் தான் இதுவும் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. மாடரேட்ஸ் வந்து இந்த ஐடியா வந்து அவங்களுக்கு பிடிக்கல. ஏன்னா நம்ம ஐஎன்சிக்குள்ளவே எதுக்கு இன்னொரு செப்பரேட் ஆர்கனைசேஷன் ஃபார்ம் பண்ணோம் அப்படின்ற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. ஆனி பெசன்ட்டுமே கூடிய சீக்கிரத்தில் வந்து அதை உணர்ந்துடுறாங்க. ஏன்னா காங்கிரஸோட சப்போர்ட் இல்லாமல் அவங்களால வந்து என்ன பண்ண முடியாது, இதை வந்து ஹோம் ரூல் லீகை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ண முடியாதுன்னு அவங்களுக்கு வந்து தெரிய வந்துடுது. டிசம்பர் 1915 வந்து பார்த்திங்கன்னா திலக்கும் பெசன்ட்டும் ரெண்டு பேரும் சேர்ந்து பாம்பே செஷன் ஆஃப் காங்கிரஸில் வந்து பார்த்திங்கன்னா
இந்த கான்ஸ்டியூஷன் காங்கிரஸ் பார்ட்டியோட கான்ஸ்டியூஷனில் ஆல்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்டர் பண்ணி எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டை வந்து அதில் ஜாயின் பண்ணணும், எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டை ஒதுக்கி தானே வச்சுருந்தாங்க, ஸோ அதை அவங்கள வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த சஸ்டெயின்லேயே தான் அவங்க என்ன இன்சிஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஹோம் ரூல் ப்ரோக்ராமையும் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. பிஃபோர் செப்டம்பர் 1916 ஹோம் ரூல் லீக் மூமெண்ட்டையும் வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஆனால் இது வந்து என்னாச்சு, ஃபெயில் ஆகிடுச்சு. 1916 2 ஹோம் ரூல் மூமெண்ட் வந்து கண்ட்ரியில் வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஒன்று வந்து திலக்கு, இன்னொன்று வந்து பெசன்ட். இந்த ஹோம் ரூல் மூமெண்ட்டோட ட்வின் அப்ஜெக்டிவ்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோம் ரூல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ஹோம் ரூல் ஃபார் இந்தியா அண்ட் பிரிட்டிஷ் எம்பையர் கீழே நம்ம ஹோம் ரூலை வந்து ஸ்டார்ட் பண்ணுறது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அரோசிங் இந்த இந்தியன் மாசஸ் எ சென்ஸ் ஆஃப் ப்ரைட் ஃபார் த மதர்லேண்ட், மக்களோட மனசில் வந்து ஒரு தாய்நாட்டோட ஒரு உணர்வை வந்து ஏற்படுத்துறது அப்படின்னு தான் வந்து சொல்கிறாங்க. அடுத்து நம்ம இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது திலக்கோட ஹோம் ரூல் லீக் தான். இவர் வந்து பார்த்திங்கன்னா பாம்பே ப்ரொவின்ஷியல் கான்ஃபரன்ஸ் வந்து பெல்காமில் நடக்கும். எப்போனா ஏப்ரல் 1916. அதில் என்ன சொல்லிப்பாங்கன்னா அந்த லீக் வந்து எந்தெந்த ரீஜனெல்லாம் ஒர்க் ஆகும்னு பார்த்திங்கன்னா மகாராஷ்டிராவில், இன்க்ளூடிங் பாம்பே சிட்டியும் சேர்த்து, மகாராஷ்டிராவில், கர்நாடகாவில், சென்ட்ரல் ப்ராவின்சஸில் அண்ட் பிரார்லலாம் தான் வந்து திலக்கோட ஹோம் ரூல் லீக் வந்து நடக்கும். அவரோட ஹோம் ரூல் லீக் வந்து 6 பிரான்ச்சஸ்லேயும், ஆனி பெசன்ட்டோட லீக் வந்து ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவிலலாமும் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த லீகோட பாப்புலாரிட்டி வந்து பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா, கர்நாடகா இங்கெல்லாம் வந்து ஃபேமஸாக இருந்தது. ஸோ அதனுடைய மெம்பர்ஸும் வந்து அதிகமானாங்க வருஷங்கள் போக போக. 23 ஜூலை 1916 வந்து பார்த்திங்கன்னா அவரோட 60வது பிறந்த நாள் வரும். அதில் திலக் வந்து பார்த்திங்கன்னா அரெஸ்ட் பண்ணப்பட்டுவார். ஏன்னு பார்த்திங்கன்னா ஹோம் ரூலோட ஐடியாஸை வந்து அவர் வந்து பரப்பிட்டு இருக்கும் போது அவரை வந்து என்ன பண்ணிடுவாங்க, அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த டேட் நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். 23 ஜூலை 1916 தான் அவரோட 60th பர்த்டே. அதில் தான் வந்து திலக் வந்து அரெஸ்ட் பண்ணப்பட்டார். ஏன்னா வந்து ஹோம் ரூலோட ஐடியாஸை வந்து அவர் மக்கள்கிட்ட உரையாற்றிட்டு இருக்கும் போது தான் அவரை இந்த மாதிரி பண்ணிடுவாங்க. ஹோம் ரூல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் கவர்மெண்ட்டை தான் வந்து ஹோம் ரூல் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது வந்து ரொம்பவே காமனான ஃபீச்சராக தான் இருந்தது. எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏன்ஷியன் ரோமன் எம்பையர்லையும் மாடர்ன் பிரிட்டிஷ் எம்பையர்லலாம் வந்து இது காமன் ஃபீச்சராக தான் இருந்தது. அயர்லாண்டில் ஹோம் ரூல் மூமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 1880s வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணப்பட்டிருக்கோம். அது வந்து எஸ்டாப்ளிஷ் பை கவர்மெண்ட் ஆஃப் அயர்லாண்ட் ஆக்ட் 1920. இது மாதிரி 6 கண்ட்ரீஸ் ஆஃப் நார்தர்ன் அயர்லாண்ட் அண்ட் லேட்டர் பை த ஆங்கிலோ ஐரிஷ் ட்ரீட்டி 1921 இந்த ரிமைனிங் 26 கண்ட்ரி இந்த சவுத்து. ஸோ ஐரிஷ் ஹோம் ரூல் லீக் வந்து இது மாதிரி தான் வந்து இருந்தது. அதை பேஸ் பண்ணி தான் இந்தியாவிலையும் ஹோம் ரூல் லீக் வேணும் அப்படின்னு வந்து கேட்டிருப்பாங்க. அடுத்து நம்ம பார்க்குறது பெசன்ஸோட ஹோம் ரூல். காங்கிரஸ் கிட்ட வந்து எந்த ஒரு சைனுமே இருக்காது. அதனால் பெசன் என்ன பண்ணிடுறாங்க, அவங்களே ஹோம் ரூல் லீகை வந்து மெட்ராஸில் செப்டம்பர் 1916 வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அதனுடைய பிரான்ச்சஸ் எங்கெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கான்பூர், அலகாபாத், பெனாரஸ், மதுரா, கேலிக்கட், அகமது நகர் இங்கெல்லாம் தான் அதனுடைய பிரான்ச்சஸ் இருக்குது. ஓகேங்களா. அவங்க வந்து நிறைய இந்தியா ஃபுல்லாக டூர் போயிட்டு இந்த ஐடியாவை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. அவங்க என்ன டிக்ளேர் பண்ணுறாங்கன்னா த ப்ரைஸ் ஆஃப் இந்தியாஸ் லாயல்ட்டி இஸ் இந்தியாஸ் ஃப்ரீடம். நம்ம வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியன்ஸ் வந்து பிரிட்டிஷ்க்கு எவ்வளோ லாயலாக இருக்காங்களோ அதுக்கு பிரிட்டிஷ் நமக்கு கொடுக்குற வேலை தான் என்னது, இந்தியாவுக்கு கொடுக்க வேண்டிய ஃப்ரீடம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. மாட்ரேட்ஸ் காங்கிரஸ்மென்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ரொம்பவே டிஸாட்டிஸ்ஃபை ஆகிட்றாங்க. ஏன்னா காங்கிரஸ் வந்து ரொம்பவே இன்ஆக்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹோம் ரூல் லீக்கில் வந்து ஜாயின் பண்ணிடுறாங்க. அப்படி ஜாயின் பண்ண மெம்பர்ஸ், ஐஎன்சியோட மெம்பர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு, முகமது அலி ஜின்னா, பி சக்கரவர்த்தி அண்ட் ஜிதேந்திரலால் பானர்ஜி, சத்யமூர்த்தி அண்ட் கலி குஸ்மான் இவங்களாம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஹோம் ரூல் லீகோட மெம்பர் ஆகிடுறாங்க. பெசன்ட்டோட ஹோம் ரூல் லீக் வந்து பார்த்திங்கன்னா மெட்ராஸில் ரொம்பவே பாப்புலராக இருக்குது. ஸோ கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுறாங்க, இதை சப்ரெஸ் பண்ண வந்து ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து ஈடுபடுறாங்க. ஸோ ஜூன் 1917 பெசன்ட்டும் அவங்களோட அசோசியேட்ஸான பிபி வாடியா அண்ட் ஜார்ஜ் அருண்டேலும் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டக்கா மூனில் வந்து பார்த்திங்கன்னா ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. சுப்பிரமணியம் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு கொடுக்கப்பட்ட நைட்வுட் படத்தை வந்து அவர் திறந்துடுறார் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏஐசிசி மீட்டிங் வந்து பார்த்திங்கன்னா 28 ஜூலை 1917 நடக்கும். அதில் திலக் வந்து என்ன சொல்கிறாருன்னா நம்ம சிவில் டிசோபிடியன் மூமெண்ட்டை வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. எதுக்காகனா அவங்களெல்லாம் வந்து ரிலீஸ் பண்ணலன்னா நம்ம சிவில் டிசோபிடியன் மூமெண்ட்டுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு வந்து சொல்வார். ஜம்னாதாஸ், துவாரக்தாஸ், சங்கர்லால் பங்கர் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காந்தியோட ஆர்டர் கேட்டு 1000 சிக்னேச்சரை வந்து பார்த்திங்கன்னா கலெக்ட் பண்ணி
இந்த மாதிரி பெசன்ஸை வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக 1000 சிக்னேச்சர் வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. இது மாதிரி ரெசிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக ஆக என்ன பண்ணுறாங்கன்னா அந்த யார் நம்ம ஆனி பெசன்ட், பிபி வாடியா, ஜார்ஜ் அருண்டேல் இவங்களெல்லாம் வந்து ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ஆகஸ்ட் 20, 1917 நியூ செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு மான்டெகுவை வந்து பார்த்திங்கன்னா, அதாவது மான்டெகு தான் வந்து நியூ செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டாக இருக்கார். எப்போனா 20th August 1917 அவர் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுக்குறாரு. என்னென்னா செல்ஃப் கவர்னிங் இன்ஸ்டிடியூஷன் அண்ட் ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட் வாஸ் த கோல் ஆஃப் பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா. அவர் என்ன சொல்கிறாரு, செல்ஃப் கவர்னிங் இன்ஸ்டிடியூஷன் கொடுக்குறோம், ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட்டும் நாங்கள் ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இதுதான் எங்களோட கோல் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. செப்டம்பர் 1917 அவங்க ரிலீஸ் பண்ணதுக்கப்புறமா அவங்க வந்து ஐஎன்சியோட பிரசிடெண்ட்டாக வந்து எலெக்ட் பண்ணப்படுறாங்க. கல்கட்டா செஷனில் தான் வந்து அவங்க ஐஎன்சியோட பிரசிடெண்ட்டாக வந்து எலெக்ட் பண்ணப்படுறாங்க. அடுத்து ஹோம் ரூல் மூமெண்ட்டோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாஸ் மொபிலைசேஷனை வந்து காந்தி லான்ச் பண்ண போகிற சத்தியாகிரக மூமெண்ட்டுக்கு இது ஒரு பேஸாக இருந்தது. ஓகேங்களா. அதே மாதிரி ஹோம் ரூல் லீக் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இந்தியன் பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட் டு கட் அக்ராஸ் செக்ரட்டேரியன் லைன் அண்ட் ஹேவ் மெம்பர்ஸ் ஃப்ரம் த காங்கிரஸ், லீக், தியோசபிஸ்ட் அண்ட் லேபரைட்ஸ் இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒன்றா இது பண்ண ஒரு பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட் தான் இந்த ஹோம் ரூல் மூவ்மெண்ட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு இந்தியாவில் நடந்த ஒரு பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்டு. அதில் யார் எந்த வேரியஸ் செக்ஷன்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. லைக் காங்கிரஸும் இருக்காங்க, முஸ்லீம் லீகும் இருக்காங்க, தியோசபிஸ்டும் இருக்காங்க, லேபர்ஸும் வந்து இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. டிக்ளைன் ஆஃப் ஹோம் ரூல் மூவ்மெண்ட். ஏன் இந்த ஹோம் ரூல் மூவ்மெண்ட் வந்து டிக்ளைன் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மான்டெகுவோட செம்ஸ்ஃபர்ட் ரிஃபார்ம்ஸ் அவர் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாரு இல்லையா, நாங்கள் செல்ஃப் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறோம், ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட் சீக்கிரமாக ஃபார்ம் பண்ணுறோன்னு, அதை நம்பி என்ன பண்ணுறாங்க, அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. யார், ஆனி பெசன்ட். அவங்க வந்து அக்செப்ட் பண்ணதுனால அதே மாதிரி திலக்கும் வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டனுக்கு போயிடுவார். எப்போனா செப்டம்பர் 1918 எதுக்குன்னா ஒரு கேஸில் வந்து வாதாடுறதுக்காக அவர் பிரிட்டனுக்கு போவார். அவர் வந்து பார்த்திங்கன்னா வேலண்டைன் சிரோலுக்கு எதிராக ஒரு கேஸ் போட்டிருப்பார். அவர் தான் வேலண்டைன் சிரோல் யாருன்னா ஃபாதர் ஆஃப் அவர் வந்து ஆத்தர் ஆஃப் இந்தியன் அண்ட்ரஸ்ட் அப்படின்ற புத்தகத்தோட ஆத்தர் தான் இந்த வேலண்டைன் சிரோல். அவரை எதிர்த்து அவர் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருப்பார். அதுக்கு வாதாடுறதுக்காக திலக் வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டன் போயிருப்பார். அதனால தான் இந்த ஹோம் ரூல் மூமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆகிடும், டிக்ளைன் ஆகிடும். இந்த இந்தியன் ஹோம் ரூல் லீகை வந்து ரீநேம் பண்ணிவிடுவாங்க, காமன்வெல்த் லீக் ஆஃப் இந்தியா லீக் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. அதே மாதிரி அதை வந்து விகே கிருஷ்ணமேனன் வந்து இந்தியா லீக் இன் 1929 அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து என்ன பண்ணிடுவார், மாற்றிடுவார். அடுத்து இம்பேக்ட் ஆஃப் த வார். இந்த வேர்ல்டு வார்லாம் வந்து World War I வந்து முடிஞ்சிடும். ஸோ வேர்ல்டு வார்னால் நம்ம இந்தியாவுக்கு என்னென்ன இம்பேக்ட், என்னென்ன தாக்கத்தை ஏற்படுச்சு அப்படின்னு வந்து பார்ப்போம். பிரிட்டிஷ் வந்து மின்டோ மார்லே ரிஃபார்ம்ஸ் வந்து 1909 வந்து பாஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஆக்ட் பாஸ் பண்ணது அந்த ரிஃபார்ம்ஸை வந்து கொண்டு வந்ததுக்கப்புறமா மாடரேட்ஸ் என்ன பண்ணாங்கன்னா வெயிட் அண்ட் வாட்ச் தான் வந்து அவங்க பாலிசியை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு. முஸ்லீம் லீக் வந்து என்ன பண்ணுறாங்க, வெல்கம் பண்ணுறாங்க இந்த மின்டோ மார்லே ரிஃபார்மை. ஏன்னா அவங்களுக்கு செப்பரேட் எலக்ட்ரோல் ரேட் கொடுக்குறாங்க அந்த மின்டோ மார்லே ரிஃபார்மில். 1913 வந்து பார்த்தீங்கன்னா நியூ லீடர்ஸ் வந்து லீகில் வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அதில் முக்கியமானவர் தான் வந்து முகமது அலி ஜின்னா. இவர் வந்து ஆல்ரெடி காங்கிரஸோட மெம்பராக இருப்பார். அவர் வந்து காங்கிரஸ்குள்ளே இருந்து முஸ்லீம்காக நிறைய ரிஃபார்ம்ஸ் வந்து கேட்டிருப்பார். ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார்னால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ரெவல்யூஷனரி ஆக்டிவிட்டீஸ்க்கெலாம் வந்து இடம் கொடுக்குது. அதில் ஸ்டார்ட் பண்ண ஒரு மூமெண்ட் தான் இந்த காதர் மூமெண்ட். இனிஷியலாக பிரிட்டிஷ் வந்து இந்தியாவோட சப்போர்ட்டை வந்து கேட்கவே இல்லை. ஒன்ஸ் பிரிட்டிஷோட வார் வந்து யூரோப்பில் நடந்துட்டு இருந்தது, ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார். அது வந்து ஏஷியாவுக்கும் வெஸ்ட் ஏஷியாவுக்கும் ஆஃப்ரிக்காவுக்கும் மூவ் ஆகும்போது தான் பிரிட்டிஷ்க்கு வந்து இந்தியாவோட சப்போர்ட் வந்து தேவைப்பட்டது. ஸோ அதனால் லீடர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டிசைடட் டு புட் ப்ரெஷர் ஆன் த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஃபார் ரிஃபார்ம்ஸ். ஸோ பிரிட்டிஷோட சப்போர்ட் வந்து பிரிட்டிஷ்க்கு வந்து இந்தியன்ஸோட சப்போர்ட் தேவைப்பட்டதுனால நம்ம இந்தியன் லீடர்ஸ் என்ன பண்ணாங்க, பிரிட்டிஷ்க்கு வந்து ப்ரெஷர் கொடுத்தாங்க, எங்களுக்கு வந்து ரிஃபார்ம்ஸ் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. காங்கிரஸும் முஸ்லீம் லீகும் அவங்களோட ஆனுவல் செஷன் பாம்பேயில் 1915 நடத்தினாங்க. அவங்க ரெண்டு பேருமே ஒரு சிமிலர் ஐடியாவில் தான் வந்து இருந்தாங்க. அக்டோபர் 1916 இந்துவும் முஸ்லீமும் வந்து பார்த்திங்கன்னா எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் இம்பீரியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அண்ட் அட்ரஸ் மெமரண்டம் டு த வைஸ்ராய் அந்த போஸ்ட் வார் ரிஃபார்ம். வார் முடிஞ்சதுக்கப்புறம் எங்களுக்கு இந்த ரிஃபார்ம்ஸ்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க, வைஸ்ராய் கிட்ட வந்து அவங்களோட மெமரண்டம் வந்து கொடுக்குறாங்க. ஆனால் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து எந்த ஒரு ஆக்ஷனுமே வந்து எடுக்கலை. காங்கிரஸும் முஸ்லீம் லீகும் கல்கட்டாவில் மீட் பண்ணுறாங்க. எப்போது, நவம்பர் 1916.
அவங்க என்ன அக்ரி பண்ணுறாங்கன்னா, காம்போசிஷன் ஆஃப் த லெஜிஸ்லேட்டர் அண்ட் த நம்பர் ஆஃப் ரெப்ரசன்டேஷன் டு பி அலோட் டு த 2 கம்யூனிட்டிஸ் இந்த போஸ்ட் வார் ரிஃபார்ம். அவங்க இந்த இதில் என்ன கேட்குறாங்க, வைஸ்ராய் கிட்ட என்ன கேட்டிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, லெஜிஸ்லேஷனோட காம்போசிஷன், நம்பர் ஆஃப் லெஜிஸ்லேஷன் இருக்காங்க பார்த்தியா, அது அண்ட் நம்பர் ஆஃப் ரெப்ரசன்டேஷன் டு பி அலோட் டு த 2 கம்யூனிட்டி, 2 கம்யூனிட்டிஸுமே நம்பர் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ஸை வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படுத்துங்க, போஸ்ட் வார் ரிஃபார்ம், வார் முடிஞ்சதுக்கப்புறம் இதெல்லாம் எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க. 1916 வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹிஸ்டாரிக் இயர் தான். ஏன்னா காங்கிரஸ், முஸ்லீம் லீகு, ஹோம் ரூல் லீக் அவங்க எல்லாமே ஆனுவல் செஷனை வந்து லக்னோவில் நடத்துகிறாங்க. அம்பிகா சரண் மசூம்தார் அவர் தான் வந்து காங்கிரஸோட பிரசிடெண்ட்டாக இருந்தார். அவர் தான் எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டை வந்து வெல்கம் பண்ணுறாரு காங்கிரஸ்குள்ளே. 10 இயர்ஸ்க்கு அப்புறமா 10 இயர்ஸ் ஆச்சு மாடரேட்ஸும் எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டும் பிரிஞ்சு 10 இயர்ஸ்க்கு அப்புறமா அவங்க ஒன்று சேர்றாங்க. ஓகேங்களா, அதுதான் வந்து சொல்லியிருப்பார். பிரதர்ஸ் வந்து அவங்களோட பிரதர்ஸுமே, அதாவது யூனிட்டியாக இருந்தால் நம்ம வந்து என்ன பண்ணலாம், வின் பண்ணலாம், அதே வந்து நம்ம பிரிஞ்சிருந்தோம்னா நம்ம தோற்கடிக்கப்படுவோம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருப்பார். ஃபைனலாக பிரதர்ஸ் வந்து அவங்களோட பிரதர்ஸை மீட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். பெசன்டோ தெலுங்கு வந்து இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணியிருந்தாங்க. எதுலன்னு பார்த்திங்கன்னா காங்கிரஸையும் முஸ்லீம் லீக்கையும் ஒன்று சேர்க்கறதுக்காக. ஸோ அது காங்கிரஸ் லீக் பேக்ட் ஆர் லக்னோ பேக்ட்டுன்னு சொல்லுவாங்க. இதை தான் லீக், அவங்க 2 பேருக்கும் போடப்படுற பேக்ட் தான் லக்னோ பேக்ட்னு சொல்லுவாங்க. ஜின்னாவும் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து ப்ளே பண்ணியிருந்தார். இந்த அக்ரிமெண்ட் வந்து கல்கட்டாவில் வந்து அக்செப்ட் பண்ணப்படுது நவம்பர் 1916. அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு ஆனுவல் செஷனில் வந்து அதை கன்ஃபார்மும் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த காங்கிரஸ் அண்ட் லீக் போடப்பட்ட அந்த பேக்ட் தான் டிசம்பர் 1916 போடப்பட்ட பேக்ட் தான் இந்த லக்னோ பேக்ட். இந்த லக்னோ பேக்டோட ப்ரொவிஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு வந்து பார்ப்போம். Provinces should be freed as much as possible from central control in administration and finance. அதாவது பிரிட்டிஷுக்கு கீழே இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரீ பண்ணுங்கள், சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன்லையும் சரி ஃபினான்ஷியலையும் சரி எங்களை கொஞ்சம் ஃப்ரீ பண்ணுங்கள் அப்படின்னு வந்து கேட்குறாங்க ப்ராவின்சஸை. அதே மாதிரி 4/5 ஆஃப் த சென்ட்ரலும் அண்ட் ப்ரொவின்ஷியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் வந்து எலெக்ட் பண்ணப்படணும். 1/5 வந்து நாமினேட் பண்ணப்படணும். 4/5 எலெக்ட் பண்ணணும், 1/5 வந்து நாமினேட் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. 4/5 of the provincial and central legislature were to be elected on as broad a franchise as possible. அதாவது ஃப்ரான்ச்சைஸ் மூலயமா வந்து அவங்க எலெக்ட் பண்ணப்படணும் அந்த 4/5 அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆஃப் த எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் மெம்பர்ஸ் வந்து இன்க்ளூடிங் தோஸ் ஆஃப் த சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ஸ் வேர் டு பி இந்தியன்ஸ் எலெக்டட் பை த கவுன்சில் தெம்செல்ஸ். எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் மெம்பர்ஸில் பாதி பேர் வந்து இந்தியன்ஸாக தான் இருக்கணும். அதை எலெக்ட் பண்ணப்பட்டது யாராக இருக்கணும், கவுன்சிலாக தான் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. காங்கிரஸ் ஆல்சோ அக்ரி டு செப்பரேட் எலக்ட்ரேட் ஃபார் முஸ்லீம். காங்கிரஸை வந்து என்ன பண்ணிடுறாங்க, முஸ்லீமுக்கு தனி எலக்ட்ரேட் கொடுத்துருங்க அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. எக்ஸப்ட் பஞ்சாப், பெங்கால் இங்கே தாலாம் தவிர, ஏன்னா இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹிந்து அண்ட் சீக் மைனாரிட்டிஸ் வந்து இருக்காங்க. அங்கே தவிர மற்ற எல்லாத்துலேயுமே நீங்கள் முஸ்லீமுக்கு செப்பரேட் எலக்ட்ரேட் கொடுத்துருங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த பேக்ட் தான் வந்து ஹிந்து முஸ்லீம் கோஆப்ரேஷன் கொண்டு வந்து கிலாஃபட் மூமெண்ட்டும் காந்தியோட நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டுக்கும் வந்து ஹெல்ப் பண்ணுது. கவர்மெண்ட் சென்ட்ரல் அண்ட் ப்ராவின்ஷியல் வந்து பார்த்திங்கன்னா பவுண்ட் டு ஆக்ட் இன் அக்கார்டன்ஸ் வித் த ரெசல்யூஷன் பாஸ்ட் பை த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அன்லெஸ் they were voted by the governor general or governors in the council, and in that event if the resolution was passed again after the interval of not less than 1 year it should be put in effect. ஓகேங்களா, லக்னோ பேக்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்து முஸ்லீம் யூனிட்டுக்கு வந்து ஒரு பாதையை வந்து உருவாக்கி கொடுக்குது. சரோஜினி அம்மையார் என்ன சொல்கிறாங்கன்னா, ஜின்னாவை சீஃப் ஆர்கிடெக்ட் ஆஃப் லக்னோ பேக்ட் யாருன்னா நம்ம ஜின்னா தான் அப்படின்னு வந்து சொன்னவங்க யாருன்னா சரோஜினி அம்மையார் தான். அவரை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அம்பாசிடர் ஆஃப் இந்து முஸ்லீம் யூனிட்டி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரோஜினி அம்மையார். லக்னோ பேக்ட் தான் வந்து என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, எஜுகேட்டட் கிளாஸ் போத் ஃப்ரம் காங்கிரஸ் அந்த லீக் குட் ஒர்க் டுகெதர் வித் ஏ காமன் கோல். படித்த எல்லாருமே ஃப்ரம் ஐஎன்சிலையும் சரி முஸ்லீம் லீக்லையும் சரி படித்தவங்க சேர்ந்து ஒரு காமன் கோலுக்காக ஒர்க் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இவங்க ஒன்றானதுனால தான் கிலாஃபட் மூமெண்ட்டும் நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டும் வந்து உருவாச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்து ரெப்ரெசிவ் மெஷர்ஸ் ஆஃப் த கலோனியல் ஸ்டேட். ஸோ இது மாதிரி இவங்க ஒன்றாயிட்டதுனால இவங்களை அடக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க, நிறைய ரெப்ரெசிவ் மெஷர்ஸ் வந்து கவர்மெண்ட் வந்து கொண்டு வருவாங்க. நிறைய ரெவல்யூஷனரி குரூப்ஸும் வந்து காங்கிரஸ் கூடவே ரெவல்யூஷனரி குரூப்ஸும் வந்து ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. அவங்க வைலன்ஸ் மெத்தடெல்லாம் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க வந்து இந்த ரெவல்யூஷனரி மூமெண்ட் வந்து பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் காலத்துலேருந்தே வந்தது. அந்த ரெவல்யூஷனரிஸ் வந்து ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் ஃப்ரீடம் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு டிமாண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. மகாராஷ்டிரா, பெங்கால், பஞ்சாப் இவங்களாம் தான் வந்து ரெவல்யூஷனரி ஆக்டிவிட்டீஸோட முக்கியமான பிளேஸஸாக இருந்தது. இது ஒரு 2021 கொஷின் ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சி கொஷின்ஸ். இது மகாராஷ்டிரா, பெங்கால், பஞ்சாப் தான். மெட்ராஸ் பிரசிடென்சியும் வந்து ஆக்டிவாக தான் இருந்தது இந்த ரெவல்யூஷனரி ஆக்டிவிட்டீஸில்.
லார்ட் கர்சன் வந்து என்ன பண்ணார்னா கிரிமினல் இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சிஐடியை வந்து 1903 வந்து பார்த்தீங்கன்னா டு சீக்ரெட்லி கலெக்ட் இன்ஃபர்மேஷன் வந்து ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் நேஷனலிஸ்ட்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சீக்ரெட்டாக இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணிட்டு வந்து கொடுங்க அப்படின்னு சிஐடி டிபார்ட்மெண்ட்டை வந்து லார்ட் கர்சன் ஸ்டார்ட் பண்ணுறாரு 1903. அடுத்து நியூஸ் பேப்பர் இன்சைட்மெண்ட் ஆஃப் டு அஃபென்ஸ் ஆக்ட் 1908, எக்ஸ்ப்ளோசிவ் சப்ஸ்டன்ஸ் ஆக்ட் 1909 அண்ட் ஷார்ட்லி தேர் ஆஃப்டர் த இந்தியன் ப்ரெஸ் ஆக்ட் 1910 அண்ட் ப்ரிவென்ஷன் ஆஃப் செடேஷியஸ் மீட்டிங் ஆக்ட் 1911. இந்த ஆக்ட்லாம் வந்து பாஸ் பண்ணுறாங்க. பிரிட்டிஷ் என்ன சஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா சம் இந்தியன் நேஷனலிஸ்ட் வந்து ரெவல்யூஷனரிஸோட வந்து காண்டாக்டில் இருக்காங்க அப்ராடில், இந்தியாவில் இல்லை அப்ராடில். ஸோ அதனால் ஃபாரினர்ஸ் ஆர்டினன்ஸும் வந்து 1914 வந்து போடுறாங்க. ஃபாரினர்ஸ் யாருமே இந்தியாவுக்குள்ளே வர முடியாத மாதிரி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து போடுறாங்க. அடுத்து டிஃபென்ஸ் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1915. இதை வந்து டிஃபென்ஸ் ஆஃப் இந்தியா ரெகுலேஷன்ஸ் ஆக்ட்னு வந்து சொல்லுவாங்க. இது வந்து ஒரு எமர்ஜென்சி கிரிமினல் லா. எதுக்கு போடுறாங்கன்னா நேஷனலிஸ்ட்டும் ரெவல்யூஷனரி ஆக்டிவிட்டீஸும் வந்து ஃபஸ்ட்டு வார் வேர்ல்டு வார் டைமில் இருந்தது இல்லையா, அதை முடக்கிறதுக்காக தான் இந்த ஆக்ட் போடுறாங்க. இந்த ஆக்ட் என்ன அலோவ் பண்ணுதுன்னா ஒரு ஸ்பெஷல் ட்ரிபுனல் ஃபார்ம் பண்ணி அதில் 3 கமிஷனர்ஸ் இருப்பாங்க. அவங்கள அப்பாயிண்ட் பண்ணது யாருன்னா லோக்கல் கவர்மெண்ட் தான் அவங்கள அந்த 3 கமிஷனரையுமே வந்து அப்பாயிண்ட் பண்ணணும். அப்புறம் வந்து இந்த ஆக்ட் வந்து பார்த்திங்கன்னா inflicts the sentence of death, transportation of life and imprisonment of up to 10 years. 10 years வரைக்கும் அவங்களுக்கு தண்டனை கொடுக்குறாங்க இந்த ரூல்ஸ் எல்லாம் அவங்க வயலேட் பண்ணாங்கன்னா. அந்த ட்ரையலை வந்து கேமரா முன்னாடி வந்து அவங்க ஷூட் பண்ணுறாங்க. இதுக்கு வந்து அப்பீலே கிடையாது, அப்பீலுக்கே போக முடியாது, இதுதான் ஃபைனல் டிசிஷன். இது எங்கெல்லாம் அப்ளை பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட் லாகூர் கான்ஸ்பிரசி ட்ரையலில் வந்து இதை அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சதுக்கப்புறமா இதுதான் இந்த ஆக்ட் தான் பேஸாக இருந்தது. ரவுலத் ஆக்ட் ஃபார்ம் பண்ண பேஸாக இருந்தது வந்து இந்த ஆக்ட் தான். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கிலாஃபட் மூமெண்ட். ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் அப்போது சுல்தான் ஆஃப் டர்க்கி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் அலையன்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. யார் எதிர்த்துனா அலைட் பவர் எதிர்த்து ட்ரிபிள் அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணி ரஷ்யா வந்து அட்டாக் பண்ணுறாங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா வார் முடிஞ்சதுக்கப்புறம் பிரிட்டிஷ் வந்து பார்த்தோன்னா டு டிசைடட் டு வீக்கன் த பொசிஷன் ஆஃப் டர்க்கியோட பொசிஷனை வீக் பண்ணுறதுக்காக ட்ரீட்டி ஆஃப் சர்ஸை வந்து சைன் பண்ணுறாங்க. ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் டர்க்கிஷ் எம்பையரான சிரியாவும் லெபனானும் வந்து ஃப்ரான்ஸுக்கும், பாலஸ்டீன் ஜார்டனை வந்து பிரிட்டிஷ்க்கும் வந்து போயிடுது. ஸோ அதனால் அலைடு பவர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கேலிஃபேட்டை வந்து என் பண்ணிடலாம், தேவையில்லை. கேலிஃபேட்டுன்றது வந்து முஸ்லீமோட தலைவர் சொல்லுவாங்க. அவங்கள வந்து நம்ம என் பண்ணிடலாம், தேவையில்லைன்னு சொல்லிட்டு ட்ரீட்டி ஆஃப் சர்வீஸ்ன்னு ஒரு ட்ரீட்டி ஃபார்ம் போட்டு கேலிஃபோட கதையை முடிச்சிடுறாங்க. வேர்ல்டு ஃபுல்லாக இருக்க முஸ்லீம்ஸ் எல்லாருமே இந்த கேலிஃப்காக பாவப்பட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த மூவை வந்து அப்போஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அதே மாதிரி தான் முஸ்லீம்ஸ் இந்தியா அவங்களாமும் சேர்ந்து இதை அப்போஸ் பண்ணுறாங்க. யார் தலைமையிலனா அலி பிரதர்ஸ் தலைமையில் மௌலானா முகமது அலி அண்ட் மௌலானா ஷாகுத் அலி அவங்களோட தலைமையில் வந்து ஒரு மூமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுதான் கிலாஃபட் மூமெண்ட். இந்த மூமெண்ட்டோட எய்ம் வந்து பார்த்திங்கன்னா டு சப்போர்ட் த ஒட்டமன் எம்பையர் அண்ட் ப்ரொடெஸ்ட் அகேன்ஸ்ட் த பிரிட்டிஷ் ரூல். அந்த கேலிஃப்க்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க, பிரிட்டிஷ் ரூலை வந்து எதிர்த்து ப்ரொடெஸ்ட் பண்ணுறதுக்காக தான். முஸ்லீம் லீடர்ஸான மௌலானா அபுல் கலாம் ஆசாத், எம்ஏ அன்சாரி, ஷேக் ஷாஹூத் அலி சித்திக் அண்ட் சையத் அதுல்லா ஷா புகாரி இவங்களாமே இந்த மூமெண்ட்டில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க. இந்த கிலாஃபட் மூமெண்ட்டோட டிமாண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுல்தான் ஆஃப் டர்க்கிஸ் பொசிஷன் ஆஃப் கேலிஃப் வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. சுல்தான் ஆஃப் டர்க்கி அப்படின்றதான் அந்த பொசிஷன், அதாவது முஸ்லீம்கான தலைவரோட பொசிஷன் தான் இந்த சுல்தான் ஆஃப் டர்க்கி. அதை வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. முஸ்லீமோட சேக்கட் பிளேஸ் வந்து சுல்தான்கிட்டே திரும்ப கொடுத்துடணும், அது யார் கண்ட்ரோல்லையுமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து சுல்தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டெரிட்டரிஸ் வந்து அவர்கிட்ட கொடுக்கணும். ஏன்னா வந்து இஸ்லாமிக் ஃபெய்த், இஸ்லாமோட நம்பிக்கையை வந்து நீங்கள் குலைச்சிடாதீங்க, அவங்களுக்காக ஒரு சில டெரிட்டரிஸை வந்து கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஜசிரத் உல் அரப், அதாவது அரேபியா, சிரியா, ஈராக், பாலஸ்தீன், அது எல்லாமே இவங்களோட இறையாண்மை கீழே தான் வந்து கொண்டு வரணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. காந்தி வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு கொடுக்கப்பட்ட கைசர் ஹிந்த் கோல்டு மெடலை வந்து அவர் வந்து இந்த மெடல் காந்திக்கு எது கொடுத்துருப்பாங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்காவில் அவர் ஹியூமனிடேரியன் ஒர்க் பண்ணதுனால இந்த மெடல் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி ஜூலு வாரில் சில்வர் மெடல் கிடச்சிருக்கும் அவருக்கு. ஏன்னா அவர் இந்தியன் வாலண்டியர் ஆம்புலன்ஸ் சர்வீஸ் பண்ணியிருப்பார் 1906. அதே மாதிரி போயர் வார்லேயும் அவருக்கு சில்வர் மெடல் கிடச்சிருக்கும். எதுக்குன்னா ஃபார் சர்வீஸ் அஸ் அன் அசிஸ்டன்ட் சூப்பரண்டன்ட் ஆஃப் இந்தியன் வாலண்டியர் ஸ்ட்ரெச்சர் பியரர் காப்ஸ். போயர் வாரில் 1899 to 1900 நடக்கும். ஸோ கிலாஃபட் மூமெண்ட் அப்போ அவர் என்ன பண்ணார்னா இந்த 3 மெடலுமே ரிட்டர்ன் பண்ணிடுறாரு.
இந்த மூமெண்ட் வந்து டிமாண்ட் வந்து இந்தியாவுக்கு ஒரு பெரிய எதுவுமே கொண்டு வர போகிறதில்ல. ஆனால் இந்து முஸ்லீம் கம்யூனிட்டி வந்து ரொம்ப யூனிட்டியாக இருப்பாங்க. இந்து முஸ்லீம் பிரிஞ்சிருந்தாங்க இல்லையா, ரிலீஜன் லிங்குவிஸ்டிக்கு அது மாதிரிலாம் பிரிஞ்சிருந்தாங்க. அவங்க எல்லாமே என்ன ஆச்சு, இது ஒன்று சேர்த்துச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. காந்தியும் வந்து இதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்து இந்து முஸ்லீம் யூனிட்டியை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணலாம் அப்படின்னு வந்து நினைக்கிறாரு. இந்த கிலாஃபட் இஷ்யூ வந்து ஒரு செக்ஷனும் ஒரு மாதிரி இன்டர்ப்ரெட் பண்ணுறாங்க. அதாவது அவங்க என்ன அதுலேருந்து புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோவர் காஸ்ட் முஸ்லீம் யூபியில் இருக்குது, உத்தரப்பிரதேஷில் இருக்குது, அதை யுனைடெட் ப்ராவின்சஸ்னு சொல்லுவாங்க. அப்போது யுனைடெட் ப்ராவின்சஸில் இருக்க லோவர் கிளாஸ் முஸ்லீம் அதை என்ன இன்டர்ப்ரெட் பண்ணுறாங்கன்னா, உருது வேர்டான கிலாஃப்னா அகெயின்ஸ்ட்னு அர்த்தம். அது வந்து யூஸ்ட் இட் ஆஸ் அ சிம்பிள் ஆஃப் ஜென்ரல் ரிவோல்ட் அகெயின்ஸ்ட் அத்தாரிட்டி. இதே வைல் மாப்பிளேஸ் ஆஃப் மலபாரில் இருக்க மாப்பிளேஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, கன்வெர்டட் இட் இன்டு ஏ பேனர் ஆஃப் ஆன்டி லேண்ட்லார்ட் ரிவோல்ட். லேண்ட்லார்டை எதிர்த்து பண்ணுற ஒரு போராட்டத்துக்கு தான் வந்து அவங்க இதை கிலாஃப் அப்படின்ற ஒரு இதை வந்து எடுத்துக்கிறாங்க. அடுத்து ரைஸ் ஆஃப் லேபர் மூமெண்ட். அதாவது மிஷினரிஸ் நிறைய இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, நியூ மெத்தட் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸு, இதெல்லாம் வந்து ஃபேக்ட்ரிஸ்லாம் வந்து இதனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபேக்ட்ரிஸ்லாம் வந்து பிக் சிட்டிஸில் வந்து ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. அதில் வேலை செஞ்சவங்க எல்லாருமே மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா வில்லேஜ்லேருந்து தான் வந்து வந்திருப்பாங்க. நிறைய லீடர்ஸ் லைக் சரோப்ஜி ஷப்ரோஜி, என்எம் லொஹாண்டே ஆஃப் பாம்பே அண்ட் சசிபடா பானர்ஜி ஆஃப் பெங்கால், இவங்களெல்லாம் வந்து அவங்களோட வாய்ஸை வந்து ரைஸ் பண்ணாங்க. ஏன்னா ஃபார் ப்ரொடெக்டிங் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் லேபர்ஸ்க்கு வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இவங்கெல்லாம் வந்து வாய்ஸ் ரைஸ் பண்ணாங்க. சுதேஷி மூமெண்ட் 1905 நடந்திருக்கும் பார்த்திங்களா. அதுக்கப்புறம் தான் இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டார்ட் ஆகிருக்கும். வார் அப்போது பிரிட்டிஷ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிச்சு. ஏன்னா அவங்களுக்கு வார் டைமில் நிறைய கூட்ஸ் தேவைப்பட்டது. அதனால் நிறைய இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணி ஒர்க்கர்ஸையும் நிறைய ரெக்ரூட் பண்ணாங்க. இதே வார் முடிஞ்சதுக்கப்புறம் நிறைய ஒர்க்கர்ஸை வந்து லே ஆஃப் பண்ணிட்டாங்க. ஏன்னா ப்ரொடக்ஷனும் வந்து டவுன் ஆகிடுச்சு. அதனால் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு, ரொம்பவே ட்ராமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகிடுச்சு வார் முடிஞ்சதுக்கப்புறம். இந்தியாவும் வந்து பார்த்திங்கன்னா எபிடமிக்கான இன்ஃப்ளூயன்ஸாக வேர்ல்டு ஃபுல்லாகவே இந்த இன்ஃப்ளூயன்ஸாக வந்தது. அதில் இந்தியாவும் வந்து பாதிக்கப்பட்டது. ஸோ இதனுடைய ரெஸ்பான்ஸாக தான் லேபரெல்லாம் வந்து ஒன்றா ஆர்கனைஸ் பண்ணி ட்ரேட் யூனியன்ஸ்லாம் ஃபார்ம் பண்ணி அவங்களோட இது இன்ட்ரெஸ்ட் வந்து ப்ரொடெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. போல்ஷிவிக் ரெவல்யூஷன் 1970 வந்து சக்ஸஸ் ஆச்சு. ஸோ அதுதான் இந்தியன் லேபர்ஸ்க்கு வந்து ஒரு தூண்டுகோலாக வந்து இருந்ததுன்னு சொல்கிறாங்க. மெட்ராஸ் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் ரோல் ப்ளே பண்ணது லேபர் மூமெண்ட்டுக்கு. ஃபஸ்ட்டு ட்ரேட் யூனியன் வந்து பார்த்திங்கன்னா மெட்ராஸ் லேபர் யூனியன். அது எப்போ ஃபார்ம் பண்ணாங்கன்னா 1918 ஃபார்ம் பண்ணாங்க. யாருன்னா பிபி வாடியா தான். இந்த யூனியன் வந்து ஃபார்ம்டு மெயின்லி ஏன் இதை ஃபார்ம் பண்ணாங்கன்னா, ஒர்க்கர்ஸை வந்து இல்ட்ரீட் பண்ணாங்க. எங்கன்னா பக்கிங்ஹாம் அண்ட் கர்நாடிக் மில்ஸ், பெரம்பூரில் இருக்க பக்கிங்ஹாம் அண்ட் கர்நாடிக் மில்ஸில் தான் வந்து ஒர்க்கர்ஸை வந்து இல்ட்ரீட் பண்ணாங்க. ஒர்க்கர்ஸ் கண்டிஷன்லாம் அங்கே ரொம்ப போராக இருந்தது. மீல்ஸ் டைம் ரொம்பவே ஷார்ட்டான பிரேக் கொடுத்தாங்க மீல்ஸ்க்கு. அதே மாதிரி ஃப்ரீக்வெண்ட்டாக அசால்ட் ஆன் ஒர்க்கர்ஸ் பை யூரோப்பியன் அசிஸ்டன்ஸ்லாம் என்ன பண்ணாங்க, அவங்கள ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்க. அண்ட் இன்அடிக்குவேட் வேஜ் லெட் டு த ஃபார்மேஷன் ஆஃப் திஸ் யூனியன். அவங்களுக்கு வந்து கூலியும் வந்து ஒழுங்காக கொடுக்கல. ஸோ இதனால தான் இவங்க இந்த ஃபஸ்ட்டு ட்ரேட் யூனியனான மெட்ராஸ் லேபர் யூனியனை வந்து ஃபார்ம் பண்ணாங்க. இந்த யூனியன் வந்து பார்த்திங்கன்னா திஸ் வேவ் ஸ்ப்ரெட் டு இந்த யூனியனால் அதர் பார்ட்ஸ் ஆஃப் இந்தியாவிலையும் வந்து ஸ்ப்ரெட் ஆச்சு. ஸோ நிறைய யூனியன்ஸ் வந்து ஃபார்ம் ஆச்சு. அது என்னென்னு பார்த்திங்கன்னா இந்தியன் சீமென்ஸ் யூனியன், அது எங்கன்னா போத் அட் கல்கட்டா பாம்பேயில் இந்தியன் சீமென்ஸ் யூனியன் ஃபார்ம் ஆச்சு. பஞ்சாப் ப்ரெஸ் எம்ப்ளாயர்ஸ் அசோசியேஷன், கிப் ரயில்வே ஒர்க்கர்ஸ் யூனியன் பாம்பே, அடுத்து எம்எஸ்எம் ரயில்வேமென் யூனியன், யூனியன் ஆஃப் போஸ்ட்மேன் அண்ட் போர்ட் ட்ரஸ்ட் எம்ப்ளாயி யூனியன் அட் பாம்பே அண்ட் கல்கட்டா, ஜேம்ஷத்பூர் லேபர் அசோசியேஷன், the Indian Colliery Employees Association of Jharia and Unions of Employees of Various Railway. இது மாதிரி ஒரு சில யூனியன்ஸ்லாம் வந்து ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. October 30, 1920 64 ட்ரேட் யூனியன் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ்லாம் ஒன்று சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, பாம்பேயில் மீட் பண்ணி தான் ஏஐடியூசியான ஆல் இந்தியா ட்ரேட் யூனியன் காங்கிரஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதனுடைய சேர்மன் யாருன்னு பார்த்தீங்கன்னா லாலா லஜ்பத் ராய் தான். இது வந்து நேஷ்னல் லீடர்ஸ்லாம் இதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. யார் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா மோதிலால் நேரு, ஜவஹர்லால் நேரு, சிஆர் தாஸ், வல்லபாய் பட்டேல், சுபாஷ் சந்திர போஸ் அண்ட் அதர்ஸ், இவங்கெல்லாம் சேர்ந்து தான் வந்து இந்த ஏஐடிசிக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ட்ரேட் யூனியன்ஸ் வந்து ஸ்லோவாக வந்து நேஷனல் மூமெண்ட்லேயும் வந்து இன்வால்வ் ஆகுறாங்க. ஏப்ரல் 1919 ஜாலியன் வாலாபாக் மஸ்கரை நடந்தப்போ காந்தி வந்து அரெஸ்ட் பண்ணப்படுறாரு. ஒர்க்கிங் கிளாஸ் இன் அகமதாபாத் அண்ட் அதர் பார்ட்ஸ் இன் குஜராத் வந்து ஸ்ட்ரைக்கில் ஈடுபட்டாங்க. ஸ்ட்ரைக்கில் அகிடேஷன்ஸ், டெமான்ஸ்ட்ரேஷன்ஸ் இதெல்லாம் வந்து ஒர்க்கிங் கிளாஸும் வந்து ஈடுபட்டாங்க.
ட்ரேட் யூனியன்ஸ் வந்து நாட் ரெக்கக்னைஸ்ட் பை த கேபிட்டலிஸ்ட் ஆஃப் த கவர்மெண்ட் இந்த பிகினிங். ஸ்டார்டிங்கில் வந்து இவங்கள ரெக்கக்னைஸ் பண்ணவே இல்லை. ஆனால் ஒர்க்கர்ஸ்லாம் வந்து ரொம்ப யூனிட்டியாக இருந்ததுனால, அவங்கள வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்தாகவும் யூனிட்டியாகவும் இருந்ததுனால ஃபைனலாக அவங்கள வந்து ரெக்கக்னைஸ் பண்ண வேண்டியதாக வந்து போயிடுச்சு. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த லெசன். இது ரொம்ப ஈஸியான லெசன் தான், கொஞ்சம் ஷார்ட்டான லெசன் தான். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னோடய சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தென் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு என்னோடய வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.